விஜய் அரசியலுக்கு வந்ததுனால தான் நான் தோத்துட்டேன். விஜய் மட்டும் அரசியலுக்கு வரல அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. விஜய் மாதிரி 1000 பேர் வரட்டும், ஆனா நாம் தமிழர் கட்சி கிட்ட இருக்கிற மாதிரி ஐடியாலஜி கொள்கை இந்தியாவிலே வேற எந்த கட்சிக்குமே கிடையாது. ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்கு, நல்ல திட்டங்கள் இருக்கு. ஆனா இவ்வளவு இருந்துமே தமிழ்நாடு மக்கள் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்கன்னு ஏன் உங்களால புரிஞ்சுக்க முடியல? ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் எதிரியா இருந்தாலுமே அவனை மரியாதையை நடத்தணும், மேடையில நாகரிகமா பேசணும் அப்படிங்கிறது அவங்களோட மரபுல இருந்தே இருக்கு. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையிருக்கு மிக முக்கிய காரணமே சாட்டை துரைமுருகன் மற்றும் இடும்பாவனம் கார்த்திக் போன்ற நபர்களால தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. யூடியூப் சேனல் ஒன்று வச்சுக்கிட்டு அதுல விஜய் திட்டுறது, விஜய் ஃபேமிலி இழுக்கிறது, விஜயை சப்போர்ட் பண்றவங்களை சைக்கோன்னு சொல்றது, தற்கொலைன்னு சொல்றது, இப்படி ஏகப்பட்ட வீடியோ விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே சாட்டை அவர்களோட சேனல்ல முழுக்க முழுக்க இதுதான் இருக்கும். விஜயும் தாவேகா கட்சியும் நாங்க அழிக்கணும் அப்படின்னா நாங்க திமுக கூட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து நாங்க அழிப்போம் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் ஒரு பிரச்சாரத்துல சொல்லியிருக்காரு. இப்ப திமுக தான் இவங்களோட உண்மையான எதிரி அப்படின்னா சாட்டை துரைமுருகன் என்ன சொல்லியிருக்கணும்? தாவேகாக்கும் எங்களுக்கும் 1000 கருத்துப்பாடு இருக்கலாம், ஆனா எங்க 2 பேருக்குமே திமுக தான் பிரதான எதிரி, அதனால நாங்க ஒன்னா சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறோம்னு சொல்லியிருந்தா மக்களுக்கு உங்க மேல இன்னும் நம்பிக்கை அதிகமா இருக்கும். நீங்களும் இன்னைக்கு ஒரு 5ல இருந்து 10 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும்.